தினமணி நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று தமிழகத்திற்கு வருகை தந்துள்ளார். பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அந்த பிரச்சாரத்தினுடைய தன்மை திமுக தலைவரோடு இணைந்து பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கிறதா என்பதை பற்றி அலசும் பதிவு இது. பார்ட்னர் with our brother MK Stalin ji. We partner with the DMK, but we never threatened the DMK, attacked the DMK, used ED on the DMK, used income tax department on the DMK. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்காளர்களை வீடு தேடி சென்று சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நோக்கி இப்போது சென்று கொண்டிருக்கிறது. அதாவது வாகனத்தில் பிரச்சாரம், பொதுக்கூட்டம் நடத்துவது, தெருமுனை கூட்டம் நடத்துவதை தாண்டி நேரடியாக இல்லங்கள் சென்று, ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இன்னும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 3 நாள் தான் பிரச்சாரம். அதனால் நெருக்கமான பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக என்று நாம் சொல்வது இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக முதல் முறையாக திரு ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் அவர் பொதுக்கூட்டம் நடத்தி பேசியிருக்கிறார். பொன்னேரியில், அதற்கு பிறகு சோளிங்கர், துறையூர், இந்த 3 இடங்களில் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறது. இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னேரியில் முதல் கூட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது, காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது பல்வேறு விஷயங்களை, அதாவது நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த அந்த திருத்த மசோதா, அது தொகுதி வரையறை மசோதா, இது குறித்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறாரு. தமிழ்நாட்டுக்கும் தனக்குமான அந்த உறவு குறித்து உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார். அதே போன்று பாஜக RSS அந்த சித்தாந்த ரீதியான விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த அணிக்கு, இந்த இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டுகோள் விடுத்து தன்னுடைய உரையை நிறைவு செய்கிறார். Please support our candidates. Congress workers, please support the DMK and other parties who are in our alliance, and DMK workers and workers of other parties in the alliance, please support the Congress candidates. Thank you. இதில் உடனடியாக என்ன தகவல்கள் பரவியது அப்படி பார்த்தீங்கன்னா, பொன்னேரி கூட்டம் முடிந்து அவர் அங்கே மூவ் பண்ணிட்டு இருக்காரு சோளிங்கர் நோக்கி. திரு ஸ்டாலின் அவருடைய பேரை ஒரு முறை கூட திரு ராகுல் காந்தி சொல்லலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு அடுத்த கூட்டமான சோளிங்கர் நடந்த கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களை பேர் சொல்லி குறிப்பிட்டு அதில் தன்னுடைய உரையில் சொல்கிறார். பார்ட்னர் with our brother MK Stalin ji. அதற்கு அடுத்து துறையூர் கூட்டம் நடைபெறுகிறது. எல்லா கூட்டங்களிலுமே அவர் பொதுவாக சொல்லக்கூடிய ஒன்று விஷயம், பாஜகவை பொறுத்தளவில் அவர்கள் ஒரு மொழி ஒரு கலாச்சாரம், இந்த தன்மையை திணிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒற்றை கலாச்சாரத்தை நோக்கி அவர்கள் அதை நகர்த்துகிறார்கள். இந்த நாட்டை அதற்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றும் தான் உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிறத ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதை தாண்டி இந்த கூட்டங்களில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி அந்த உதவித்தொகைகளை அறிவிக்கிறாரு. ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு, முதல் முறையாக சொத்து வாங்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பத்திரப்பதிவு இலவசம், எந்த விதமான கட்டணமின்றி அது வழங்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழியெல்லாம் அவர் கொடுக்குறாரு. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இவை எல்லாவற்றையும் தாண்டி அவர் வந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, தமிழ்நாட்டு மக்களோடு உரையாடி இருக்கிறார் என்பதெல்லாம் தாண்டி இந்த அணியில், அதாவது தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அணியில் இணைந்து ஏன் இந்த ஒரு பிரச்சார கூட்டம் ஏன் நடைபெறவில்லை? குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் அவர்களும் இணைந்து அந்த மேடையை பகிர்ந்து கொண்டு மக்களோடு மக்களாக நின்று ஏன் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளலை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. திரு RS பாரதி திமுகவினுடைய மூத்த தலைவரிடம் இது குறித்து கேட்கின்ற பொழுது அவர் தெளிவுபடுத்துகிறார். அதாவது திரு ஸ்டாலின் அவருடைய அந்த பரப்புரை அட்டவணை அப்படிங்கிறது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு அது தெளிவாக போயிட்டு இருக்குது. அதில் வேறு எதுவும் இப்போ திருத்தம் பண்ண முடியாது. இன்றும் அவர் பார்த்திங்கன்னா கோவை பகுதிகளில் பிரச்சாரத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் ராகுலுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது பொன்னேரி, சோளிங்கர், அந்த மாதிரி துறையூர்னு இருக்குது. எனவே ஏற்கனவே திட்டமிட்டபடி திரு ஸ்டாலின் அவருடைய MK ஸ்டாலினுடைய பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கு. அதனால் 2 பேரும் சேர்ந்து அதற்கான நேரம் அமையலை, ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படிங்கிற மாதிரி அதை நியாயப்படுத்தும் விதமாக திரு RS பாரதியினுடைய கருத்து இருந்தது. அதே போன்று காங்கிரஸை சார்ந்தவர்களும் கிட்டத்தட்ட இதே கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் வெளியில் பேசக்கூடியது, வெளியில் என்று சொல்லி எதிர்க்கட்சி தரப்பாகட்டும் அல்லது விமர்சன பார்வையாக அதை பார்ப்பது, இதில் இந்த இருவரில் யார் இணைந்து பிரச்சாரம் செய்வதை விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரியான சில
சில உரையாடல்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. திரு ராகுலுக்கு இதில் விருப்பம் இல்லையா, இல்லை ஸ்டாலின் அதை விரும்பவில்லையா அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுப்படுது. ஏன்னா இந்த கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு சொன்னால் இந்த கட்சியினுடைய பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளுடைய அல்லது தலைமை தாங்கக்கூடிய அந்த திமுக, அதே போன்று தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ், இவர்கள் இருவரும் இணைந்தால்தான் அந்த மக்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வலிமை மிக்க கூட்டணி அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். ஏன் இதை தவிர்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அப்போ யார் இதை தவிர்க்கிறது? ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லையா என்று ஒரு கேள்வி இருப்பது. இன்னொரு பக்கம் புதுச்சேரியை அவர்கள் ஒப்பிட்டும் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். புதுச்சேரியில் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அந்த 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 இடத்துல இருந்தபோது கூட இருவருமே சந்திப்பு கூட அங்கே நிகழலை. புதுச்சேரியில் பரப்புரையில் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா இப்போது அதே போன்று தொடர்ந்து முடிகிறது. இன்னும் ஒரு முறை வரப்போகிறார் திரு ராகுல் காந்தி. 20ஆம் தேதி சில பிரச்சார பயணங்கள் ராகுலுடைய திட்டமிட்ட பிரச்சாரம் இருக்குது. ஸோ அப்போது சந்திப்புக்கு வாய்ப்பு இருக்காதுன்னா அதற்கும் வாய்ப்பு இல்லை என்பது போல தான் சில பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே கேட்பது, உண்மையிலேயே திரு ராகுல் இதை விரும்பவில்லையா அல்லது திரு ஸ்டாலின் அதை விரும்பவில்லையா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தாலும் இரு தரப்பும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கூட்டணியை பொறுத்தளவில் பிரச்சனை இல்லாமல் பிரச்சார பயணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடி தொகுதி பங்கீடு, தொகுதிகளை அடையாளம் காணதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. 25, அப்புறம் 28, அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர், அந்த மாதிரியான விஷயங்கள், தொகுதிகளை அடையாளம் காட்டுறதுல இதெல்லாம் எல்லாமே சிக்கல் இருந்துச்சு. எல்லாம் பேசி சரி செய்யப்பட்டு விட்டது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இது தலைவர்கள் ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க. அப்படி இணக்கமாக இல்லாவிட்டால் இந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறு வரையறை மசோதா பிரச்சனை ஏற்பட்டது போல திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் அவர்களும் பேசியிருக்கிறாங்க தொலைபேசியில். அதற்கு அப்போது பிரச்சனை இருந்தால் இவங்க 2 பேரும் ஏன் பேசாமல் ஏன் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆனால் அரசியல் வட்டாரத்தை பொறுத்தளவில் இது திட்டமிட்டே தவிர்க்கப்படுகிறதோ என்பது போன்ற ஒரு பார்வையை ஏற்படுத்துகிறது. ஆனால் இருவரும் அது அவர்கள் வெளிப்படையாக சொல்லாதவர்கள், இது யூகங்கள் அடிப்படையில் தான் இது பேசப்படும். குறிப்பாக பாஜக இந்த பிரச்சனையை இது கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய விரிசலை காண்பிக்கிறது என்று அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து போகிறாங்க. இதை தாண்டி நாம் தொடக்கத்தில் கூறியது போல 2-3 நாட்கள் முழுமையாக பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் கட்சிகள் தங்களுடைய அணியினுடைய பலத்தை முழுமையாக காட்ட வேண்டிய, களத்தில் காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா கிட்ட நெருங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் கூட பெருசாக பார்க்கப்படும், பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். எனவே இந்த நாள் நெருங்கிறது எது எப்படி ஆகும் என்பது நம்மளால் கணிக்க முடியாது. இந்த சூழலில் தான் இவர்கள் இருவர், இந்த தலைவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றியும் தொடர்ந்து அவர்கள் ஒரு விவாதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தலுடைய வாக்குப்பதிவில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுமா அல்லது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்த வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு கூட்டணி பற்றி ஒரு பார்வை இருக்குல்ல, எப்படி தொடக்கத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிங்கிறது வலுவான கூட்டணிங்கிறது ஆரம்பம் முதலே சொல்லி கொண்டிருக்கிறோமோ, அந்த பார்வையில் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துமா என்னப்பட நிச்சயமாக அந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் இப்போது நம்ம பார்க்கிறோம், திரு ராகுல் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக அணியை சேர்ந்தவர்கள், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் கலந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இது தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஈகோ மாதிரியான விஷயம் இருக்கலாமோ என்று தோன்றுகிறதே தவிர, களத்தில் அவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கும் இருக்குது. ஒரு நெசசிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு கட்டாயமும் அவர்களுக்கு. ஏன்னா வெற்றிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, வெற்றியை நோக்கி பயணப்படணும் அப்படிங்கும்போது இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. இணைந்து பணியாற்றினால்தான் அவர்கள் அந்த வெற்றியை பெற முடியும். நம்ம நிறைய பேச்சுவார்த்தை பெறப்பட்ட தொகுதிகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கலந்துரையாடல்கள், அங்கே போனது இங்கே போனது வந்தது, சந்திப்புகள், அவங்க கனிமொழி அவர்கள் நேரடியாக சென்று பேசியது, பல விஷயங்கள் இதில் நடந்திருக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள், இடங்களை முடிவு செய்கிறதுல. எனவே இதற்கெல்லாம் பலன் அப்படிங்கிறது வெற்றி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே மறைஞ்சு போகும். எனவே களத்தில் அவர்கள் உற்சாகமாக பணியாற்றுவார்கள் என்று அந்த இரு அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம், மே 4 தெரிந்துவிடும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.